Hello friends, welcome back to my channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பன்றிக்கறி வறுவல் தான் பண்ண போறோம். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமா எப்படி செய்யிறது அப்படின்றது தான் फ्रेंड्स உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க फ्रेंड्स வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்பூன் எண்ணெய், அதாவது அந்த எண்ணெய் பிரிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயில இருந்து 4 ஸ்பூன் ஊத்தி இருக்கேன். ஸோ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக கிடைக்கும். பச்சை மிளகாய் சின்னதாக துண்டாக கட் பண்ணேன். பச்சை மிளகாயும் அதில் நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். காரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகவும் எக்ஸ்ட்ராவும் இருந்தால் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் கொஞ்சம் வேணும்ன்ட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்தை வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நம்ம செய்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ இது இல்லாமல் கூட சில பேர் செய்வீங்க. ஸோ அப்படி செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இப்படி செஞ்சு ஒரு வாட்டி பாருங்கள், நல்லா அட்டகாசமாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி டேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அந்த டேஸ்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு தன்மையை கொடுக்கும். இது தக்காளி நம்ம சேர்த்தாலுமே புளி கரைசலும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய தக்காளி, அந்த தக்காளியும் சின்னதாக பொடிசுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை அடுத்தது நம்ம சேர்க்கணும். கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம காட்டில் விளைஞ்சிருக்கிற கருவேப்பிலை மரம் இருக்குது பாருங்கள் நம்ம பக்கத்துலேயே. ஸோ அதிலேருந்து நம்ம வேணுங்கிற தவையை நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறைய சேர்க்க போகிறேன். எனக்கு நிறைய சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையோட வாசனை வந்து அந்த பன்றிக்கறி வாசனையோடு சேர்ந்து அப்படியே கலக்கலான ஒரு காம்பினேஷனாக இருக்க போகுது. ஸோ கருவேப்பிலையை ஃபுல்லாக நம்ம உருவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா இன்றைக்கி நம்ம வந்து காட்டில் நல்லா அட்டகாசமாக செய்கிறோம். சாப்பாடை அடித்து ஏற்றுறோம். அந்த மாதிரி தான் செய்கிறோம் இன்றைக்கி சாப்பாட்டை. ஸோ இப்போ மாமரத்துக்கு கீழே கருவேப்பிலை செடி தோட்டத்துக்கு பக்கத்தில் நம்ம சமையல் கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்குது. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்றதுக்காகவும். ஸோ பாருங்கள், இதுதான் எங்களுடைய காடு ஃப்ரெண்ட்ஸ். காட்டில் செய்கிற டேஸ்ட்டே வந்து தனி தான். வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால விறகுல செய்ய முடியல. அதனால் நான் இன்றைக்கி கேஸ் அடுப்பில் செய்கிறேன். கறி பாருங்கள், நம்ம ஆல்ரெடி எண்ணெயை பிரித்து எடுத்துகிட்டு வச்சுருக்கிற கறியை இதில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 4 கிலோ கறிக்கு 2 லிட்டரு மேலே வந்து எண்ணெய் கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு எண்ணெயை வடிச்செடுத்து நம்ம செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அந்த கறியிலேருந்து பாதி கறியை நம்ம இப்போ எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டு நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த எண்ணெயை வடித்து எடுத்தோம் இல்லையா, எண்ணெய் போட்டு உருக்கி எடுக்கிறோம் இல்லையா, அந்த கறியை நீங்கள் அப்படியே கூட வச்சுருந்தா எவ்வளோ நாள் வேணுனாலும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. நான் இது வரலும் வச்சுருந்து யூஸ் பண்ணது இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சின்ன துண்டுக்களாக சாப்பிட்றதுக்கு நல்லா வாட்டமாக கட் பண்ணியாச்சு. இப்படி தான் கட் பண்ணால் நல்லா சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்குன்றதுனால நாங்கள் சின்ன பீசஸாக போட்டிருக்கோம். நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் கொஞ்சமாக, பெப்பர் தூளும் ஜீரகம் மிளகு 2யும் பொடி பண்ணி வச்சுருந்த தூளும் சேர்த்துருக்குறோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 1 by 1 நம்ம மசாலாலாம் போட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த கறியை நல்லா வணக்கி விட்டு மசாலா ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகத்தூள், அது வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பெருங்காய டப்பாயில். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து வீட்டிலே பொடி பண்ண தூள் தான். இன்றைக்கி நம்ம செய்கிறது எல்லாமே நம்ம வீட்டிலே ரெடி பண்ண தூளை வச்சு நம்ம சூப்பராக அட்டகாசமாக செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், நாட்டு கொத்தமல்லி வீட்டில் வந்து விற்றதை வந்து வாங்கி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ண தூள். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூனுக்கு பக்கமாக போட்டாச்சு. நல்லா வாசனையை அள்ளி கொடுக்குங்க. அதனால் நான் அள்ளியே போட்டிருக்கிறேன் கொத்தமல்லி தூளை. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்குறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் அதிகமாக எடுத்துக்காட்டாதுங்கிறதால தான் மஞ்சத்தூள் அதிகமாக சேர்க்குறது. நம்ம அப்படி சேர்த்து செய்யக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெயை பிரித்து எடுக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நான் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணால் நம்ம இன்னும் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன். நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தனி மிளகாய்த்தூள் கூட ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம்.
நான் எடுத்துருந்த ஸ்பூன் அளவுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். ஸோ அதனால தான் நான் நிறைய ஸ்பூன் வந்து சேர்க்குற மாதிரி இருக்குது. நல்லா பாருங்கள், நான் சின்ன ஸ்பூனுன்றதுனால இன்னமும் போடணும் அப்படின்றதுக்காகவே வந்து பக்கத்தில் இன்னும் 2 ஸ்பூன் போட்டிருக்குறாங்க. கறி வந்து காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாப்பா அப்படின்னு போட்டிருக்குறாங்க எல்லோரும். கிண்டும் போதே மூக்க தொலைக்குதுங்க காரம். நல்ல கிளைமேட்டு, நல்ல ஒரு வறுவல் ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கிட்டே இருப்போம். எங்கள் காட்டோட அட்மாஸ்பியரே இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் இது. ஸோ எல்லாத்தையுமே இப்போ நல்லா மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லாவே மிங்கிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். இது எதுக்காக தெளிக்கிறோன்னா, நம்ம போட்டது கல் உப்பு அதுவும் கரையணும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே வந்து நல்லா ஒரு கறிக்குள்ளே நல்லா ஒட்டணும் அப்படின்றதுக்காகவே நம்ம தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக ஊற்றிடாதீங்க, தண்ணியை கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதாவது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக திரும்பவும் உருவி கொஞ்சம் போட்டுக்கலாம். மேலே இந்த மாதிரியும் போடக்குள்ள அது வந்து அந்த பச்சை வாசனை, அதாவது அந்த கருவேப்பிலை வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக பச்சை கருவேப்பிலையும் மேலே கொஞ்சம் தூவி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவும் சுவையாகவும் நம்ம பன்றிக்கறி வறுவல் வந்து நல்லா பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி தெளித்தோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டுறதுக்காக நல்லா இது பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோங்கும் போது புளிக்கரைசல் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை வாசனை, அதாவது புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டு இறக்கிக்கலாம். நல்லா பார்க்கும் போதே நல்லா ஸ்பைஸியாக செம்ம காரம் சாரமாக தெரியுது. சாப்பாட்டுக்கு நல்லா சுவையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்க போகுது. ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.